இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் அனைத்து அரசு அலுவலர்களும் இணைந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். விழாவின் போது மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு காளை ஒன்று அழைத்து வரப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அந்த காளைக்கு மரியாதை செய்து பொங்கல் ஊட்டிவிட்டார். அதைத் தொடர்ந்து அவர் பெண் அலுவலர்களுடன் சேர்ந்து கும்மியடித்து உற்சாகமாக கொண்டாடினார். மேலும் உரியடிக்கும் போட்டியில் கலந்து கொண்ட ஆட்சியர் கண்களை மூடியவாறு பானையை உடைத்து வெற்றி பெற்றார். அதனை அடுத்து அரசு அலுவலர்கள் அவரை தோளில் தூக்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அதையடுத்து கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் அமைச்சர் மூர்த்தி தரப்பினர் ஒரு பக்கமாகவும், மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் தலைமையிலான அணி மறுபக்கமாகவும் கலந்து கொண்டனர். ஆட்சியர் மற்றும் அமைச்சர் அணியினர் கயிறை வேகமாக இழுத்தபோது கயிறு பாதையில் அறுந்தது. இதனால் எதிரணியில் இருந்த அரசு அதிகாரிகள் கீழே விழுந்தனர். இந்த சம்பவம் அனைவரிடையேயும் பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. அமைச்சர் மூர்த்தி குலுங்கி குலுங்கி சிரித்ததுடன், என்னப்பா எல்லாரும் விழுந்துட்டீங்க, கலெக்டர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு என்று கிண்டல் அடித்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விழாவில் அனைத்து அரசு அலுவலர்களும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் தீவிரமாக கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழா அனைத்து அலுவலர்களையும் ஒருங்கிணைத்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இது அலுவலக சூழலில் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் தை திருநாள் பொங்கல் திருவிழா வந்துட்டு இந்த தினம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலையிலிருந்து நாம் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு சிறப்பான ஒரு திருவிழா. இன்று தினம் உலகம் முழுசாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்களர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா நம்ம பொங்கல் திருவிழா. உலக அளவில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இன்று தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அரசு அலுவலர்கள் சிறப்பான முறையில் வந்துட்டு இன்று தினம் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆண்டே அனைவருடைய குடும்பத்திலையுமே கூட நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற ஒரு செய்தியை உலகம் முழுசாக பரவக்கூடிய ஒரு விஷயத்தை இன்று தினம் நம்ம இந்த திருவிழா கொண்டாடுறது மூலமாக நாம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.